வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு உரிய 100 கேள்விகள் இதில் கொடுத்துருக்கேன். இது 2024 நடந்த ஒரு 10th லெவல் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான். இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இது வந்து நியூ சிலபஸ் படி எடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இதே போல் தான் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் அட்டன் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் விருப்பம் இருக்கவங்க மட்டும் பாருங்கள். இதை விட உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வேணால் வரலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லிவிடுவேன். இதற்குரிய விட இதுதான். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடை? மறைவிடை. மறுத்து கூறுதல் அப்படின்னு வந்தாலே மறைவிடை. விடை வகையை தேர்ந்தெழுது. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். இனமொழி விடை. அதாவது உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இனமொழி விடை. பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஜேர்னலிசம். இதழியல். பொருத்தமானதை தேர்ந்தெடு. மீடியா. மீடியா அப்படின்னா ஊடகம். உமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொருத்துக. இதற்குரிய விட இதுதான். குன்றிலிட்ட விளக்கு போல அப்படின்னா பரவிய புகழ், எங்குமே புகழ் பரவுறது, அதுதான் குன்றிலிட்ட விளக்கு போல. வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை தவறுதல். இது போல் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக இதே போல் தான் வரும் மேக்ஸிமம், அதனால் பார்த்துக்காங்க. உடலும் உயிரும் போல அப்படின்னா மனம் ஒன்றிய துணை அப்படின்னு அர்த்தம். கிணற்று தவளை போல அறியாமை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. அகமது நேற்று வந்தான், இதுதான் தன்வினை தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது அப்படியே புக் பேக் கொஸ்டின் தான் வரும். மேக்ஸிமம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வரும். இதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். குறள் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா? அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. வேர்ச்சொல் எது, அதற்குரிய வினைமுற்று இங்கே எது கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அது பாருங்க.
கான், கண்டேன், இதுதான் வந்து சரியாக இருக்குது. சென்றார் அப்படின்னா செல் அப்படி வரும். கேட்டார் கேள், பயின்றால் பயில் அப்படிலாம் வரும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதுல சரியானது கான், கண்டேன். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், சரியான இணையை தேர்க. நட, நடக்கிறது, இதுதான் சரியாக இருக்குது. எப்பவும் வேர்ச்சொல் ஒரு ஆர்டர் மாதிரியே வரும். உண்ட வராது. உண்கிறேன் அப்படின்னா உண் அப்படி தான் வரும். பேசினால் பேசு, போனான் போ, இப்படி தான் வரும். இதற்குரிய விட அப்படி தான் இருந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து நட, நடக்கிறது. கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக கொஸ்டின் பார்த்து படித்து எழுதுங்க. எப்போவுமே இதில் வந்து தவறானதாக கேட்டிருக்காங்க, செக் பண்ணுங்க. வா, வருக, இது சரி. தீர், தீர்த்தோன். உரை, உரைத்தது, இதெல்லாம் ஓகே. வீழ்ந்தனலுக்கு வீழ்ந்த வராது, வீழ், அவ்வளோதான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக. சரியான இணையை தேர்க. வாலண்டியர், தன்னார்வலர், இதுதான் சரியான இணை. இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சாரண சாரணியர் வரும். சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர் வரும். ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. இதெல்லாம் மாறி மாறி அப்படியே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கொடுத்துருக்கிறது இதுதான், தன்னார்வலர் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கலை சொல் அறிதல், பொறுத்துக. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். மிஸ்ஸில், ஏவுகணை. காம்பினேஷன், புணர்ச்சி. ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். இது இண்டிவிஜுவலாக கூட கேட்டுருவாங்க மேட்ச் இல்லாமல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிக. லேண்ட் பிரீஸ், நிலக்காற்று, இதுதான் சரியா இருக்கு. பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. சண்டு. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்சொல் சுறுசுறுப்பு. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்சொல் மறைந்த. அணுகு என்பதன் எதிர்சொல் விலகு. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் பிளஸ் மேடை. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. இது ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் போயிடலாம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம். இது போல் பற்றி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு உரிய ஆன்சர் எல்லாமே அதிலே தான் இருக்கும். அதனால் படிக்கும்போது கவனமாக படிச்சுக்காங்க, இது ஈஸியாக தான் இருக்கும். கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம். நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது
நூல் ப்ளஸ் அகம். சரியானவற்றை எழுது. கூற்று: இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம்: இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. கூற்று சரி, காரணம் சரி. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவள் அல்லல். ஒருமை பன்மை பிழை நீக்குக. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான். சொல் பொருள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான இணை கமுகு அப்படின்னா பாக்கு. இதுதான் சரியானது. சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு நகரம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஓர் ஊர். சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? அகவற்பா. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? பரணர். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர்? மயிலைநாதர். கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக. முல்லை. கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக. துன்பம் தராத நல்லார். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. சரியான இணையை தேர்க. கல், கால். கல் அப்படின்னா படி, கால் அப்படின்னா உடல் உறுப்பு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விதி, வீதி. விதி அப்படின்னா சட்ட விதி. வீதி அப்படின்னா தெரு. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக. நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். வேங்கை என்பதன் இரு பொருள் தருக. வேங்கை அப்படிங்கிறது மர வகையிலையும் உண்டு. புளியும் வேங்கைன்னு சொல்லுவாங்க. நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் டேஷ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். ராமானுசர்.
சரியான இணைப்பு சொல் கொண்டு நிரப்புக. ஆனால். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஷ் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமான். ஆனால். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும். எத்தனை வகைப்படும். சரியான வினா சொல். காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல். எது. இதெல்லாம் ஈஸி தான். இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இருக்கிறது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எல்லாரும் வேகமா எங்கே போறாங்க. எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள். நிறுத்தற்குறிகள் எது சரியானது. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. இதுதான் சரி. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. இதுவும் நிறுத்தற்குறிகள் தான். கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. அந்த இடத்துல கம்மாலாம் வரணும் கரெக்டா. பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். காலிங் பெல். அழைப்பு மணி. காலிங்னாலே அழைப்பு தானே, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. ஏவல் விடை. நிறுத்தற்குறிகளை அறிதல். தான் சரி. கலாம் ஐயாவை காண்பதா. எப்படி. அலுவல் சார்ந்த சொற்கள். கலை சொல். மார்ஃபிம். உருபன். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. டாக்குமெண்ட் அப்படின்னா பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் தவறானது. கன்சலேட் துணை தூதரகம், பேட்டன் காப்புரிமை, கில்டுனா வணிகக்குழு, இதெல்லாம் சரி. உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாது தேர்க. இதுதான். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். இவங்க பயனுள்ள செயல்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இதுதான் பொருந்தாது. மற்றதெல்லாம் சரி. பசுமரத்து ஆணி போலனா எளிதில் மனதில் பதிதல். உடலும் உயிரும் போலனா மனமொத்த நட்பு. கிணற்று தவளை போல அப்படின்னா உலகம் அறியாமை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். எலியும் பூனையும் போல. பகைமை. எவ்வகை வினை. கவிதா உரை படித்தாள்.
செய்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. அப்துல் நேற்று வருவித்தான். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறி. பாடு. பாடியவள். வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக. கான். காணுதல். ஏன்னா கான்க்கு தல்விகுதி வந்தால் அது தொழில் பெயர் காணுதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை. இதெல்லாம் எதனை குறிக்கும்? இரக்கம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? கதிரவன். வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி இதெல்லாம் எதனை குறிக்கும்? காற்று. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. கொடு, கோடு. கொடுனா கொடுத்தல், கோடுனா நேராக வரைதல். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. வாடை இக்கு வரும், காற்று வீசியது. வெயில் சட்டென இத்து வரும், தணிந்தது. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை. கூரை வேய்ந்தனர், இதான் கரெக்ட். கூடைனா தான் முடைந்தனர் வரும். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பஞ்சு. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகத்தில் வந்துடும். பஞ்சு அப்படி வராது. பொருந்தாத சொல். பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. எஃகு மட்டும் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். வானம் மலர்ந்தது. இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வானம் பிளஸ் அளந்தது. கைப்பொருள் பிரித்து எழுத கிடைப்பது. கை பிளஸ் பொருள். என்றென்றும் பிரித்து எழுத கிடைப்பது. என்று பிளஸ் என்றும். வாசல் பிளஸ் அலங்காரம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வாசல் அலங்காரம். 2ல வரும். ஒருமை பன்மை பிழை நீக்குக. சரியான தொடரை தெரிவு செய்க. இவை பழங்கள் அல்ல. சொல் பொருள் பொருத்துக.
தெளிவு. தெளிவு அப்படின்னா நற்காட்சி. ஓர்தல் நல்லறிவு. உவசமம் அடங்கி இருத்தல். பேர்தற்கு அகற்றுவதற்கு. இது வந்து ஏற்கனவே ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதே மேட்ச் வந்து கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும் பொறுத்துக. குந்த அப்படின்னா உட்கார. மிசைனா மேல். இதுவும் ரிப்பீட்டடாக வரும். கந்தம் அப்படின்னா மனம்னு அர்த்தம். விசனம்னா கவலை. எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர். கட்டளை தொடர். ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால பூக்களை பறிக்காதீர்னா கட்டளை தொடர். சரியான தொடர். எவ்வளவு உயரமான மரம்? உணர்ச்சி தொடர். ஆச்சரியக்குறி வந்திருக்கு. உணர்ச்சி தொடர். சொல்லின் கூட்டப்பெயர் காண். பழம். பழங்கள். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆடு. ஆடுக்கு ஆட்டு மந்தை தான் வரும். நிறைக்கு பார்த்தீங்கன்னா ஆநிறை வரும். கூட்டம்னா மக்கள் கூட்டம். பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. கலை சொற்களை அறிக. சலைன் சாயில். கலர் நிலம். சம்டைம்ஸ் உவர் நிலம் கூட கொடுப்பாங்க இதுக்கு. கலை சொற்களை அறிக. ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் அப்படி வரும். செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக்கு. கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. டவுன்லோட் பதிவிறக்கம். இதுதான் சரியான இணை. இருபொருள் தருக. அலை. கடல் அலை அலைந்து திரிதல். இருபொருள் தருக. ஆறு. ஆறுனா நதி வரும், எண் வரும், நம்பர் இருக்கு இல்லையா, அதான் ஆறு. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சேவல் கூவும். இதுதான் சரியானது. சேவல் கூவும். கோழி வந்து கொக்கரிக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கோழி கொக்கரிக்கும். புறா வந்து குணுகும். கரையிறது எதுனா காகம் கரையும். சரியான இணைப்பு சொல். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. டேஷ் பாட்டின் மூல ஊற்றே நீதான். விடுபட்ட இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. ஏனெனில். நிறுத்தற் குறிகளை அறிதல். சரியான விடைதான். ஆ. யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது? ஆச்சரியமா கேட்குற மாதிரி. ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை. புதுகை. ஊர் பெயர்கள் மருவுக்கு ரீசெண்டாக இப்போ நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் உங்களுக்கு 10 இயர்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ் குரூப் 4 கொஸ்டின்ஸு, குரூப் 2 கொஸ்டின்ஸ், பாலிட்டிக்கு தனியாக, ஹிஸ்ட்ரிக்கு தனியாக அப்படியும் போட்டிருக்கோம். சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் தனித்தனியாக கூட போட்டிருக்கோம். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான பல வீடியோக்கள் அதில் இருக்குது. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. திருநெல்வேலி. நெல்லை.
ஊர் பெயரின் மறுவை எழுதுக. புதுச்சேரி. புதுவை. பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. நிகழ்காலம். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெழுதுக. கண்ணன் பாடுகிறான். நிகழ்காலம். பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக. சரியான இணையை தேர்வு செய்க. கண்ணன் படித்தான். இறந்த காலம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீர்த்து பாகம் குடிக்கவா. மேல் கஞ்சி குடிக்கவா. இதுதான் இதுக்கு சரியான விடை. இந்த 100 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.